மற்றொரு விளையாட்டு செய்தியூடாக நாங்கள் இப்பொழுது சந்தித்துக் கொள்கிறோம். முக்கியமாக கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டம் காத்தாங்குடி பிரதேசத்திலே கிரிக்கெட் திருவிழா காணிவேல் சீசன் 2 இடம்பெற்றுக் கொண்டு வருகிறது. காத்தாங்குடி கிரிக்கெட் கிளப் மிக பிரம்மாண்டமான கிரிக்கெட் திருவிழாவை இப்பொழுது நடத்தி கொண்டு வருகிறார்கள். இன்றைய தினம் 8வது நாள். எனவே இன்றைய தினம் முக்கியமாக 12 அணிகள் இன்றைய தினம் கலந்து கொள்ளப் போகிறது. அது சம்பந்தமான விவரங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு இதுவரையிலே எங்களது யூடியூப் சேனல் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் ரிஸ்கான் பிளே ஜோன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏனையவருக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். எங்களது முகநூல் பக்கம் அனௌன்சர் ரிஸ்கான் என்ற முகநூல் பக்கத்தையும் பின்தொடர்ந்து கொள்ளுங்கள். ஏனையவருக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். முழுக்க விளையாட்டை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட சேனல். அதில் சிறப்பான முறையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உள்ளூர் சர்வதேச போட்டிகள், வெளியூர் போட்டிகள், எல்லா போட்டிகளையும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் குரூப் எஸ் இதில் 3 அணிகள் களமிறங்க காத்து கொண்டிருக்கிறார்கள். வட்டகோட யூனிட், அதே போன்று அக்ரம்ஸ் காத்தாங்குடி, அதே போன்று ஜின்னா பிபில. எனவே இந்த 3 அணிகளும் சிறந்த ஒரு நல்ல ஒரு அணிகள். முக்கியமாக வெளி பிரதேசத்தில் இருந்து ஒரு அணி 2 அணிகள் வரப்போகிறார்கள். அதே போன்று காத்தாங்குடியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு அணி தான் அக்ரம்ஸ் காத்தாங்குடி. அது மிகவும் ஒரு எதிர்பார்ப்பு மிக்க ஒரு அணியாக மாறி இருக்கிறது. எப்படியாவது அவர்கள் காலிறுதிக்கு வருவார்கள் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. சரி, பார்ப்போம். அப்படியான சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் நிச்சயமாக அந்த அணி வரும். எனவே அந்த அணியிலே நிறைய சிரேஷ்ட வீரர்கள் இருக்கிறார்கள், சிறப்பான முறையில் விளையாடுவார்கள். அதே போன்று குரூப் டியிலே சன்னி மவுண்ட் பெட்டிகலோ, அதே போன்று குபாசி காத்தாங்குடி, அதே போன்று கோல்டி ஸ்டார் ஏராவும், இந்த 3 கழகங்கள் இருக்கிறது. குபா அணி ஏற்கனவே ஏ அணி காலிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. பி அணி இந்த தொடரிலே இருந்து வெளியேறி இருக்கிறது. சி அணி போய் உள்ளே நுழைந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் முழுக்க இளம் வீரர்களை மையப்படுத்தி இந்த சி அணி விளையாடும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது எனக்கு. பார்ப்போம், அந்த அணியும் ஒரு சிறப்பான ஒரு அணியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று குரூப் யூவிலே கோல்ட் ஸ்டார் திருப்பன்துறை, அதே போன்று SN இறக்காமம், நியூ சன் சம்மாந்துறை, இது யூவிலே இருக்கிறார்கள். முக்கியமாக இந்த கோல்டு ஸ்டார், அதே போன்று SN இறக்காமம், நியூ சம்மாந்துறை என்பதும் ஒரு நல்ல ஒரு அணி. அவர் நல்ல ஃபோமில் இருக்கிற ஒரு அணி. அதே போன்று குரூப் பியிலே ரியல் இம்ரான் நிந்தவூர், அதே போன்று பாரத் நாவக்கூட, மார்க்ஸ்மேன் அட்டாளைச்சேனையிலிருந்து ஒரு அணி வந்திருக்கிறது. முக்கியமாக அட்டாளைச்சேனையிலிருந்து ஒரு சிறந்த ஒரு கழகம் சோபர் ஸ்போர்ட்ஸ் கிளப். அந்த கழகத்தை எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எப்படா அந்த டீம் வரும் என்று. ஆனால் இதுவரைக்கும் வந்த பாடலே பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் இறுதி நாள் 9வது நாள் அந்த கழகம் வரக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த தொடரிலே எதிர்பார்க்கப்பட்ட மென்பந்து தரப்படுத்தலிலே 1வது 2வது இருக்கிற அணிகள் வரவில்லை. வீனஸ், அதே போன்று சூப்பர் பேஷன். எனவே அவர்கள் ஒரு வழி மாவட்டத்துக்கு செல்ல போகிறார்கள் தொடரிலே கலந்து கொள்வதற்காக வேண்டி. எனவே எமது ஊரிலே